இந்த இடம் பார்த்தீங்கன்னா கூடலூர் போய் ஊட்டி போகிற இடம். நாங்கள் வந்து எப்பயுமே மசனக்குடி இந்த மாதிரி வந்தோம் அப்படின்னா கல்லட்டி வழியாக தான் ஊட்டிடுவோம். ஸோ இந்த டைம் வந்து புதுசாக போகலான்ட்டு கூடலூர் போய் அந்த பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு இப்படி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அந்த மசனக்குடியில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு அணிலை பார்த்துன்னு காட்டு அணில், பெரிய அணில், அது இங்கே வந்து படுத்துருக்கு. எந்த இடத்துல கூடலூர் முதுமலைக்கிட்ட வந்து இங்கே படுத்துருக்காது. நான் காமிக்கிறேன் பாருங்கதா, கிட்ட போய் காமிக்கிறேன். அது பாருங்க எப்படி வாழைத்தவங்க போட்டு படுத்துருக்குன்னு. ஆனால் தெரியாது ஜூம் பண்ண, ஏன்னா வெயில் பளிச்சுன்னு வேற அடிக்குது. காட்டணியில் இங்கே பாரு, 2 இருக்கா ஒன்றா இருங்க. ஐயோ வெயில் பளிச்சுன்னு அடிக்குது, தெரிய மாட்டேங்குதே. ஏதோ குடும்பமா வருமானு பார்க்கலாம். இங்கே பாருங்க படுத்துருக்கு. ஏதோ இதுதான் அங்கே படுத்துருக்கிறது, தெரியுதா? ஏதோ அது படுத்துருக்கு பாருங்க, படுத்து விளாண்டுருக்குதா. காட்டு அணிலுங்க, ஃபாரஸ்ட்டில் உள்ள அணில். சுல்தான் பத்தேரி 44, ஊட்டி 52, கேலிக்கட்டு 136 கிலோமீட்ரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கேரளா மாதிரி இருக்குது. கேரளா வாங்கினேன் எல்லா பஸ்ஸும் கேரளாங்களா? கூடலூர் கேரளாவா? இல்லை பஸ்ஸுங்கண்ணா, கர்நாடகா வண்டிங்கண்ணா. அது தமிழ்நாடு பஸ்ஸில் நிறைய நிற்கிதுங்கண்ணா. நான் வந்து சொன்ன மாதிரி நாங்கள் கல்லட்டி வழியாக ஊட்டி ஏறல, கூடலூர் வந்து அந்த பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ் தாண்டி அந்த வழியாக தான் ஏறுறோம் நம்ம. ஸோ இங்கே பாருங்கள் திருச்சி பஸ், இங்கேருந்து திருச்சிக்கெலாம் பஸ் டேரெக்டாக இருக்குது. எங்கள் அப்பா நான் நல்லா தானே அது கற்றுனா எப்படிலாம் இது சாட்சியில் விழுந்துட்டு இருக்குது. ஒரு வழியாக தாளவாடி தாண்டி மசனக்குடி, பந்திப்பூர், முதுமலைலாம் முடிச்சுட்டு ஸோ லாஸ்ட் டைம் வந்து கல்லட்டி வழியாக நம்ம ஊட்டி ஏறணும். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடலூர், நம்மளோட பிளான் என்னென்னா ஊட்டிக்கு போய்ட்டு இந்த பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்க்குறது தான். ஸோ அப்படி போனால் சுற்றி நமக்கு இப்படி போனால் பக்கம்ன்றனால நம்ம கூடலூர் வழியாக மேலே ஏறிட்டோம். ஸோ லொக்கேஷன் வந்து பயங்கரமாக இருக்குது. தம்பி அண்ணனும் வந்துட்டு அங்கே நின்று ஜஸ்ட்டு பார்த்துட்ருக்காங்க. இந்த தாவரில் கேப்சர் ஆகாதுங்கண்ணே. ஸோ சூப்பராக இருக்குது லொக்கேஷனு. நான் அப்படியே வந்து பேக்கில் திருப்பி காமிக்கிறேன் நான். ஸோ மேலே மரம் இது மாதிரி எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்குது. இங்கே ஆனால் மரத்து மேலே ஏறிதாங்கன்னா அதெல்லாம் பிடிக்க முடியும் எப்படி? இப்போ கை காமிங்க. அதேதான். ஸோ லொக்கேஷன் பயங்கரமாக இருக்குது. எங்கேங்கண்ணே? எடுத்துக்கலாம். பாய் பாய். பிடிச்சிக்கிறீங்களா? எனக்கு ஃபோனில் வந்து கவர் ஆகுறது வந்து எப்படிங்கிறது தெரியல. ஆனால் என்னோட 520 கண் மெகா பிக்சலில் வந்துட்டு சும்மா பயங்கரமாக உழுது. எப்பா சாமி பயங்கரமாக இருக்குது. ஸோ ரம்மியமாக இருக்குங்க. இங்கே எவ்வளோ பெரிய மரம், இதுவும் தைல மரம் தான். காடுகளை காப்போம். ஸோ அந்த மரங்கள் வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பயங்கர வேற லெவலில் இருக்குது. சரி போங்க. ஓகே அப்போ போங்க. வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டி மேலே தான் போயிட்டுருக்கோம். இது கரெக்டாக என்ன எக்ஸாக்டாக என்ன பிளேஸுன்றதெல்லாம் தெரியல. ஆனால் லொக்கேஷன் வந்துட்டு வாழ்க்கையில் இதெல்லாம் பார்க்கணும். எவ்வளோ என்ன தான் வேலைகள் இருந்தாலும் என்ன இருந்தாலும் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து பார்க்கணும், அனுபவிக்கணும். அப்போ தான் வந்துட்டு வாழ்க்கையினுடைய புரிதல் நமக்கு வந்து தெரியும். இந்த யூனிவர்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, நம்ம மனிதர்களை பற்றி, நம்ம உடம்பை பற்றி, நம்ம அறிவை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு பிளேஸஸுமே. இங்கேருந்து போகிறதுக்கே மனசே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. பிகாஸ் இது வந்து ஊட்டிக்கு வந்துட்டேங்க மேலே. இது வந்து பார்த்திங்கன்னா பைக்கரா லேக். என்னங்கண்ணா டிஆர் பசார்னு போட்டிருக்குங்கண்ணா. ஆனால் எருமை குளிக்குது பாருங்கள் இந்த இது பைசனு. ஆனால் காட்டனும் பாருங்களா உள்ளே குளிச்சுக்கிட்டு இருக்கு. அங்கே போய் இறங்கணும், நம்ம அங்கே போய் இறங்கணும், அந்தாண்ட போய் இறங்கணும். இதுலேயே இறங்கலாம் மாட்டிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பைக்கரா லேக் இது பேர். ஸோ இது அடுத்தது வந்து இந்த பைக்கரா லேக்ஸ்லாம் அதோடைய தொடர்ச்சி ஃபால்ஸ்க்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். பியூட்டிஃபுல் வியூஸ் பயங்கரமாக இருக்குது. ஆமாம் பா
பைக்கரா வாட்டர் போட் ஹவுஸ்க்கு வந்து போக போகிறோம். லேக் இங்கே வந்து லேக் இருக்குது. வே டு போட் ஹவுஸ் பைக்கரா. ஸோ இதில் வந்து நம்ம போய் பார்க்கலாம். ஆனால் இதுக்கு மேலே இந்த உயரத்தில் எப்படின்னா ஒரு குளத்துல தண்ணி இருக்குங்கிறதால எனக்கு எல்லா இடத்தையுமே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு அருவியாக இருக்கட்டும், கடல் மட்டம் எங்கே இருக்குது, எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறப்போ இதெல்லாம் வந்து ஏன் இப்படி இருக்குங்கிறாங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிற இடத்துல வந்து நம்ம இங்கே என்ட்ரி கொடுக்கணும். அங்கே போட்டிருக்காங்க 2 வீலராக இருந்தால் 10 rupees, கார் ஜீப்புக்கு வந்து 20 ரூபா தான் வாங்கிக்கலாம். அப்போ அங்கே வாங்கணுமாங்களே போட் ஹவுஸ் கிட்ட. அப்புறம் வேன் பஸ் வந்து 40 ரூபாயா சார் தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேக்குக்கிட்ட வந்து புலி அதேமாரி சிறுத்தை இது ரெண்டுமே வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனால் நம்ம இப்போ மதியத்தில் போகிறோம், இருக்குமான்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். அடே சாமி, ஊட்டி வந்தீங்கன்னா இந்த பைக்கரா லேக் வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர். இப்போ தண்ணி பாருங்கள் வற்றி போச்சுங்கண்ணா. அப்போ மேலே இருக்கு அந்த அடையாளம் தெரியுது பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு இருக்கணும். ஆனால் வண்டியில் இங்கே நிறுத்திருந்தாங்க, அலோடு லேட்டுக்கு இங்கே தான் நிறுத்திருக்காங்க. அப்படிங்க அப்பா எவ்வளோ தூரம் இருக்குது லேக்கு. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து பைக்கரா லேக் வந்து இந்த போர்டு வச்சுருப்பாங்க அடுத்தது. ஸோ இங்கே தான் அது போகிறது. இங்கே வந்து வண்டி நிறுத்தத்துக்கு எல்லாமே இடமும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. டிக்கெட் கேட்டு நம்ம வந்து பார்ப்போம் எப்படி என்னன்ட்டு. வியூவர்ஸ், நாங்கள் வந்து பைக்கரா லேக்குக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து இந்த ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, கேளுங்க. பிரதீப். ரொம்ப அழகா இருக்கீங்க ப்ரோ. கேசவன். கேசவன். எப்படின்னு கேளுங்களேன். இப்போ உங்களை பார்க்கறேன்ல அதனால. சூப்பர் ப்ரோ, நாங்க போயிட்டு வரோம். சூப்பர் சூப்பர். நீங்க அம்மா மாதிரி பாக்குறீங்க, கீழ கூட என்ன பேசிட்டு இருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க எல்லாரும் ஒரே கேங்கு. சூப்பர் சூப்பர் ப்ரோ, பயங்கரம் ப்ரோ. சரியான டேலண்ட்டுங்கண்ணே, சூப்பரான டேலண்ட். நம்ம வந்து இப்போது பைக்கரா லேக் வந்து என்ட்ரி ஆகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டு இங்கேயே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டுட்டு ஸோ இந்த போட் ஹவுஸில் நம்ம வந்து போகலாம். ஸோ அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். இங்கே நிறையா கூட்டம் இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி வெனஸ்டே, இன்றைக்கே இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னா இன்னும் வீக்கெண்ட்லலாம் வந்திருந்தால் கண்டிப்பாக பயங்கர கூட்டமாக இருந்திருக்கும். போங்க போங்க போங்க. ஆனால் இங்கேயே செல்ஃபி ஸ்டிக்கு அதெல்லாம் விற்கிறாங்களாட்டிருக்கு. ஆனால் இங்கே எதுக்கு இங்கே போகிறீங்க? ஸோ வீவர்ஸ், நாங்கள் வந்துட்டு இப்போது போட்டில் வந்து போகலை. ஏன் அப்படின்னா என்னது ஃபோட்டோ எடுத்து உடனே ஃப்ரேம் போட்டு கொடுப்பாங்களாட்டிருக்கு. ஆனால் உடனே ஃப்ரேம் போட்டு கொடுத்துட்றாங்க. ஃபேமிலியாக வந்தால் வேணாம், ஃபேமிலியாக வேணாம். டே நம்ம ஃபோனில் இருக்கிறது அங்கே வேற கடையில் கொடுத்தாலே போதும்டா. சும்மா போய் வீடியோ எடுத்துருந்தாங்க. வீவர்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே என்ட்ரன்ஸ் இருக்குது. நாங்கள் வண்டி பார்க் பண்ணிட்டு வந்தனால இங்கே அப்படியே ஷார்ட்கட்டில் வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம மெயினாக சாப்பிட்ணும். காலையிலேயும் சாப்பிடல, மணி 12 போகுது. ஸோ இங்கே வந்து ஹோட்டல் ஸ்ரீ மணிகண்டன் அப்படின்ற ஹோட்டலில் சாப்பிட்டு குளிக்க நம்ம போக போகிறோம். வீவர்ஸ், வீடிக்கிட்டீங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல ஸ்ரீ மணிகண்டன் எங்கள் ஹோட்டலில் தான் இருக்கோம்.
சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் சிக்கன் கிரேவி, அது இல்லாமல் டேம் மீன் வந்து ஒரு 3 மீன் வந்து பொரிச்சிட்ருக்காங்க. ஸோ வந்து இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆவி பறக்குது சிக்கன் மேலே.